Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான brownie தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த brownie பாத்தீங்கன்னா நல்ல chewy-ஆ fudgy-ஆ டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு 1/4 கிலோ மெஷர்மென்ட்ல தான் செஞ்சு காமிக்க போறேன். மெஷர்மென்ட் எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா வரும். அது செய்யிறதுக்கு ஒரு பவுல்ல 100 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துர்க்கேன். நீங்க டார்க் காம்பவுண்ட் கூட எடுத்துக்கலாம். இது கூடவே unsalted butter room temperature-ல 50 கிராம் எடுத்துர்க்கேன். இத வந்து மைக்ரோவேவ் இல்லனா டபுள் பாயிலர் மெத்தட்ல மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மைக்ரோவேவ்ல தான் 1 மினிட்க்கு மெல்ட் பண்ணி எடுத்துர்க்கேன். சாக்லேட் பாத்தீங்கன்னா எந்த கட்டியுமே இல்லாம இந்த மாதிரி நல்ல சில்கி கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்பதான் brownie வந்து நல்ல சூப்பரா நமக்கு கிடைக்கும். இப்போ சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 55 கிராம் வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது கூடவே 55 கிராம் பிரவுன் சுகர் சேர்த்துக்கோங்க. பிரவுன் சுகர் சேர்க்கறப்போ brownieயோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பவுல்ல 2 முட்டையை உடைச்சி சேர்த்துக்கோங்க. முட்டை பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு 1 மணி நேரமாவது வெளியே எடுத்து வச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா கைவிடாம ஒரு 5 நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை நல்லா பீட் ஆகி வரணும். பாருங்க நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம சர்க்கரையை பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். brownie அப்பதான் நமக்கு நல்ல ஃபட்ஜியாவும் கிரிங்கிள் டாப்பாவும் கிடைக்கும். இப்போ மீதி இருக்க சர்க்கரையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் நல்ல கன்சிஸ்டன்சி வரும். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் பீட்டர்ல பீட் பண்ணல, நார்மல் வயர் விஸ்க்ல தான் பீட் பண்றோம். இப்போ பாருங்க நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே மெல்ட் பண்ணி வச்சு டார்க் சாக்லேட் சேர்த்து நல்லா திரும்ப ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த முட்டையும் டார்க் சாக்லேட்டும் சேர்ந்து நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸை சலிச்சு சேர்த்துக்கலாம். 40 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே 15 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கோதுமை மாவு வேணும்னா நீங்க ராகி மாவுல கூட செய்யலாம். இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பாச்சுலா வச்சு மாவை ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணுங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம். ஒரு 2ல இருந்து 3 வாட்டி மிக்ஸ் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி ஒன்று சேர மிக்ஸ் ஆகி வந்துடும். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க எவ்வளோ சில்கியா ஸ்மூத்தா இருக்குன்னு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்தாதான் உங்களுக்கு brownie வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். இப்போ ஒரு டின்ல மாத்திக்கலாம். நான் வந்து 6 இன்ச் டின்ல பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சிருக்கேன். இதுல மாவை சேர்த்து நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை 2 வாட்டி டேப் பண்ணி விட்டுக்கலாம். அப்பதான் மாவு ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். ஓவனை 300 ஃபாரன்ஹீட்ல ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ஓவனுக்குள்ள பேட்டரை வச்சிருங்க. இப்போ 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான brownie ரெடி ஆயிடும். பாருங்க brownie எவ்வளவு சூப்பரா பேக் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ இதை ஆறட்டும். ஆனதும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ்ல பீஸ் வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதை 9 பீஸா கட் பண்ணி எடுத்திருக்கேன். brownie பார்க்கறப்பவே தெரியும் எந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா வந்திருக்கும்னு. இது வந்து கொஞ்சம் chewy-ஆ இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். திகட்டாது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.